ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது நம் செவிகளில் வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்ற ஞானக்களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் ராமகிருஷ்ண உபதேச மஞ்சரி என்ற ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை நாம் அனைவரும் ஞானம் அடைய வேண்டி கொடுத்த ஞான பெருந்தகை யார் என்றால் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆவார். வாசிக்கப்படும் தலைப்பின் சாரம் என்னவென்றால் சச்சங்கம் ஒரு சாதகனுக்கு அவசியம் தேவை என்ற தலைப்பில் வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்றோம். இப்பொழுது பதிவின் தொடக்கம் ஆரம்பம். கஞ்சா குடிக்கிறவர்கள் ஒருவனை ஒருவன் சந்திக்கிற பொழுது பெரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதே விதத்தில் பக்தர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது மகிழ்வுறுகின்றார்கள். முராசுதார் ஒருவன் தனக்கு சொந்தமாக உள்ள பல வீடுகளில் சென்று வசிப்பதுண்டு. ஆனால் அவன் ஏதேனும் ஒரு வீட்டில் பெரிதும் வசித்திருக்கின்றான். அதே விதத்தில் கடவுள் எங்கும் நிறைபொருள். ஆனால் பக்தனுடைய இருதயம் அவனுடைய குழு மண்டபம் போன்றது. அடுத்ததாக சிஷ்யர் கேள்வி கேட்கின்றார். அது என்னவென்றால் மனதை கடவுள் மீது நாட்டுவது எங்கனம் என்று. அதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் விளக்கம் கூறுகின்றார். அது என்னவென்றால் இறைவனுடைய திருநாமத்தை ஜெபி, அவர் பெருமையை புகழ்ந்து பாடு, நல்லோருடன் இணக்கம் வைத்துக்கொள், இடையிடையே பக்தர்களையும் சான்றோர்களையும் சென்று தரிசனம் பண்ணு என்று கூறுகின்றார் பரமஹம்சர். அடுத்ததாக எல்லோர் உள்ளத்திலும் இறைவன் இருக்கிறார். ஆனால் பக்தன் ஒருவன் நல்லோரோடு மட்டும் இணக்கம் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். அடுத்ததாக மயில் ஒன்றுக்கு ஒருவன் மாலை 4 மணிக்கு கொஞ்சம் அபினி கலந்த தீனி கொடுத்தால் அடுத்த நாள் மாலை சரியாக 4 மணிக்கு அம்மயில் திரும்பவும் தீனி தின்ன வந்துவிடும். அபினியின் வேகம் அத்தகையது. அதே விதத்தில் நல்ல இயல்பு படைத்துள்ள ஆத்மசாதகன் ஒருவன் சான்றோர் ஒருவரிடம் இருந்து அருள் விருந்தை ஒரு தடவை அனுபவித்து விட்டால் திரும்ப திரும்ப அவரிடம் போக அச்சாதகன் முயற்சி செய்கின்றான் என்று பரமஹம்சர் கூறுகிறார். அடுத்ததாக இவ்வுலக இன்னல்களில் இருந்து தப்பித்துக் கொள்ள வழி யாது ஐயனே என்று சிஷ்யன் கேட்கின்றான். அதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுகின்றார், பிரார்த்தனையும் சச்சங்கமும் இன்னல்களில் இருந்து விடுவிப்பதற்கு உபாயங்கள் ஆகின்றன. நோய்வாய்ப்பட்டிருக்கும் ஒருவன் வைத்தியனுடைய உதவியின்றி நோயை களைய முடியாது. ஏதோ ஒரு நாள் சச்சங்கம் செய்தால் போதாது, திரும்ப திரும்ப நல்லோர் இணக்கத்தை நாட வேண்டும். ஏனென்றால் உலகப்பற்று என்னும் நோய் உடலில் ஊறி போய்விட்டது. நாடியை நீயே சரியாக தெரிந்து கொள்ள முடியாது. வைத்தியனுடைய துணை கொண்டே கபநாடியது பித்த நாடியது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்கின்றார் பரமஹம்சர். அடுத்ததாக இடையிறாது சச்சங்கம் செய்ய வேண்டும். சான்றோர்கள் தங்களுடன் பழகுவோர்களை தெய்வத்துக்கு அறிமுகப்படுத்தி வைக்கின்றனர் என்று பரமஹம்சர் கூறுகின்றார். அடுத்ததாக உடலில் நாடி பார்க்கும் திறமை ஒருவனுக்கு ஒரே நாளில் வந்து விடுவதில்லை. நாடி சாஸ்திரம் தெரிந்தவர்களிடமிருந்து அவன் அந்த பாடத்தை பொறுமையாக பலகாலம் கற்றாக வேண்டும். நீர் கடவுளை தரிசிக்கின்றீர்கள் என்றால் அவரை எனக்கும் காட்ட முடியுமா என்று ஒருவன் அலட்சியமாக கேள்வி கேட்கின்றான். அத்தகையவன் சச்சங்கம் செய்ய வேண்டும், சாதனங்கள் புரிய வேண்டும், ஈஸ்வர சாட்சாத்காரம் செய்தவர்களுடன் தொடர்ந்து இணக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும், அதாவது நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுகின்றார். அடுத்ததாக பராசக்தி பர்வதராஜனுடைய புதல்வியாக அவதரித்த பொழுது தந்தை இமயவானுக்கு தனது வெவ்வேறு சொரூபங்களை காட்டி அருளினாள். தந்தை பிரம்மத்தையும் அறிந்து கொள்ள விரும்பி தன் புதல்வியிடம் தெரிவித்தார். அப்பா, அதன் பொருட்டு நீங்கள் சச்சங்கம் செய்ய வேண்டும். பிரம்மத்தை காட்டித்தரும் திறன் எனக்கு இல்லை என்றால் பார்வதி என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுகின்றார். அடுத்ததாக ஈஸ்வர பக்தியும் சத்புருஷர்களுடைய சவகாசமும் ஒருவனுக்கு வந்துவிட்டால் போதுமானது. மேற்கொண்டு அடைவதற்கு என்ன இருக்கிறது என்று பரமஹம்சர் கேள்வி கேட்கின்றார். அடுத்ததாக குளிப்பாட்டிய யானை திரும்பவும் மண்ணை வாரி தண்ணீர் தூவிக்கொள்ளும். ஆனால் குளிப்பாட்டியதும் அதை கல்பாவிய இடத்தில் கட்டி வைத்து விட்டால் அது சுத்தமாக இருக்கும். அங்கனும் உலகப்பற்றுடைய ஒருவன் சில வேளைகளில் தெய்வீக எண்ணம் படைத்தவனாக இருக்கிறான். அத்தகையவனை சச்சங்கத்திலேயே வைத்துவிட்டால் அவன் உள்ளம் மாசுபடியாது இருக்கும் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் தெரிவிக்கின்றார். அடுத்ததாக வைத்தியன் ஒருவனிடம் பயிற்சி பெறுகிறவனுக்கே நாடி பார்க்கும் திறமை வருகிறது. அதே விதத்தில் சச்சங்கம் பண்ணுகிறவர்களுக்கு பாரமார்த்திய விஷயங்கள் விளங்குகின்றன. லௌகீக புத்தியை கொண்டு தெய்வீக விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியாது என்று ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ராமகிருஷ்ண உபதேச மஞ்சரி என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலில்
சச்சங்கத்தின் முக்கியத்துவத்தை தெரிவிக்கின்றார் ஒரு சாதகனுக்கு. ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது இந்த வீடியோ பதிவு முடிவுற்றது.